ஹைங்க, நான் தாங்க விஜயமாகி அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் ஃபுட் அல்சர் அது எதுக்காக வருது, அதோட சிம்டம்ஸ், அதோட ட்ரீட்மெண்ட் அண்ட் சூப்பரான ஹோம் ரெமிடிஸ் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் முக்கியமான இந்த ஆல் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்டே பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் ஃபுட் அல்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோர் இல்லைன்னா ஊண்டு எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாட்டம் ஆஃப் தி சூல் அப்படின்னா உங்களுடைய கால் கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா, பாதம் இருக்கு பார்த்தியா, அந்த பாதத்துல வந்து உங்களுக்கு எங்கேயாச்சும் ஊண்டு இருந்துச்சுன்னா, சோர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா டயபெட்டிஸ் ஃபுட் பேஷண்ட் எல்லாருக்குமே வந்து புண்ணு இருக்குவாங்க. எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டேர்ம் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நர்வ் டேமேஜ் ஆயிருக்கும். அதுதான் நியூரோபதி. இந்த நியூரோபத்தியை பற்றி நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். மறக்காம என்னோட சேனலில் போய் பாருங்க. அண்ட் பிளட் சப்ளை வந்து கம்மியாக இருக்கும். அதான் இஸ்கிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால ஹீலிங் ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக நடக்கும். அதனால அந்த ஊண்டில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வந்து டயபெட்டிஸ் ஃபுட் அல்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பெல்லாம் சொல்லணும்னா, டயபெட்டிஸ் ஃபுட் அல்சர்னா ஊண்டு வந்து காலில் இருக்குங்க. அதில் இன்ஃபெக்ஷன் ஆகிறனால, இன்ஃபெக்ஷன் ஏன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நர்வ் சப்ளை, பிளட் சப்ளை ரெண்டுமே டேமேஜ் ஆயிருக்கும். நர்வ் சப்ளை டேமேஜ் ஆயிருக்குன்னா நியூரோபத்தின்னு சொல்லுவாங்க. பிளட் சப்ளை கம்மியாக இருக்கு அப்படின்னா வந்து இஸ்கிமியா சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இருக்கிறதுனால ஹீலிங் ப்ராசஸ் வந்து கம்மியாகுது. இதுதான் சிம்பிளா டயபெட்டிஸ் ஃபுட் அல்சர்னா இதுதான் மீனிங். இந்த டயபெட்டிஸ் ஃபுட் அல்சர் எதனாலலாம் வரலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ஐ மீன் இட் இஸ் அ காசஸ் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் காஸ் வந்து டயபெட்டிஸ் நியூரோபத்தின்னு சொல்லுவாங்க. லாங் டேர்ம் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நர்வ் டேமேஜ் ஆயிருக்கும். ஏன் நர்வ் டேமேஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் டயபெட்டிஸ் எல்லாருக்குமே வந்து சுகர் லெவல் வந்து நார்மல் லெவலை விட அதிகமாக இருக்கும். அக்யூட் டயபெட்டிஸை விட அவங்களுக்கு அதிகமாக சுகர் லெவல் இருக்கிறதுனால அந்த சுகர் லெவல் வந்து நர்வ்ஸ், ஸ்மால் நர்வ்ஸ், ஸ்மால் பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையும் போய் டேமேஜ் பண்ணி நியூரோபதி, இஸ்கிமியாலாம் வரத்துக்கு வாய்ப்பாக இருக்கு. இந்த நியூரோபத்திஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு காலில் வந்து எந்த ஒரு சென்சேஷனுமே இருக்காது. அவங்களுக்கு ஏதாச்சும் கட்டு இருந்துச்சுன்னா, இல்லை எங்கேயாச்சும் கீழே விழுந்தாங்கன்னா, இல்லை ஏதாச்சும் கடிச்சா கூட அவங்களுக்கு அந்த எந்த ஒரு சென்சேஷனுமே இருக்காது. அதனால தான் நியூரோபத்திஸ் இருந்துச்சுன்னா காலில் வந்து சாக்ஸ் போட சொல்லுவோம் நம்ம. சப்போஸ் நம்ம வந்து ஊன்ஸை வந்து அன்னோட்டிஸ் பண்ணாம விட்டோம்னா அது அல்சரா வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வந்து டயபெட்டிஸ் ஃபுட் அல்சர் சொல்றோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, புவர் பிளட் சப்ளை நான் சொல்லியிருக்கேன். பிளட் சப்ளை கம்மியா இருந்துச்சுன்னா இஸ்கிமியா ஃபார்ம் ஆகும். ஐ மீன் எந்த ஒரு செல்லுக்குமே வந்து ஒரு ப்ராப்பர் நியூட்ரிஷன்ஸ் வந்து போகாதனால, நியூட்ரிஷன் மினரல்ஸ் எல்லாம் போகாதனால டிஷ்யூ டெத் நடக்கும். அதனால ஹீலிங் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். இதே வந்து ப்ரோலாங்கா உங்களுக்கு இருக்கு, கிரானிக்கா இருக்குன்னா கண்டிப்பா ஹீலிங் வந்து சுத்தமா உங்களுக்கு நடக்காது. கொஞ்சமா தான் நடக்கும். ஃபுட் டிஃபார்மிட்டிஸ் இல்லைன்னா வந்து ஏதாச்சும் வந்து கட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பா வந்து ஃபுட் அல்சர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால ப்ரெஷர் பாயிண்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சப்போஸ் வந்து அவங்க டைட் ஷூ வேர் பண்றாங்கன்னா கேலஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, கான்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டுமே வந்து ப்ரெஷர் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால அவங்களுக்கு டயபெட்டிஸ் ஃபுட் அல்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஃபோர்த் ஒன், இன்ஃபெக்ஷன். இந்த ஸ்மால் ஊண்டால இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்கிற இம்யூனிட்டி வந்து கம்மியாகி வீக் ஆகி அந்த ஃப்ளைட் அந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாம ஆகும். ஃபிஃப்த் ஒன், ட்ராமா ஆர் இன்ஜுரி. பேர் ஃபுட்ல வந்து நடக்கும் போது ஏதாச்சும் ஒரு சின்ன கல்லுக்குள்ள காலில் வந்து குத்திச்சுன்னா அந்த ஒரு ஸ்மால் பிரேக்ஸ்ல கூட இன்ஃபெக்ஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மைக்ரோ பாக்டீரியாஸ் போகிற வாய்ப்பு இருக்கு. போய் அந்த இன்ஃபெக்ஷன் ஆகி அது அல்சரா ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதனாலதான் வந்து பேர் ஃபுட்ல டயபெட்டிஸ் பேஷண்ட் நடக்கவே கூடாது. லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் பிரேக்ஸ் இருக்கு, இல்லைன்னா கட்ஸ் இருக்கு, இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒரு வெடிப்பு மாதிரி இருக்கு அப்படின்னா வந்து அதை இக்னோர் பண்ணாதீங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிரேக்ஸில் கூட இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா. ஏதாச்சும் ஒரு பாக்டீரியா உள்ள போய் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து வீக் பண்ணும். ஸோ அதனால தான் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்னைக்குமே வந்து காலை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. உங்களுக்கு சவுண்டா இருக்கும். ஏன்னா இப்போ இன்னைக்கு தீபாவளி அதுக்கு முன்னாடி நாள். ஸோ அதனால உங்களுக்கு சவுண்டா இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம வந்து கண்டென்ட் குள்ள போகலாம்.
உங்களால சிம்டம்ஸை வச்சு இயர்ல டிடெக்ட் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு சிம்டம்ஸ்லாம் தெரியல அப்படின்னா சிம்டம்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ்ல உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு நோட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன ஊண்டு இல்லை பின்னுல லைட்டா குட்டி இருக்கும், இல்லை கல்லுல லைட்டா வந்து இறங்கி இருக்கும், அது கூட உங்களுக்கு சரியா ஹீலே ஆகல, நீங்க ஒரு டயபெட்டிஸா பேஷண்டா இருந்து அது சரியா ஹீலே உங்களுக்கு ஆகலைன்னா உங்களுக்கு கண்டிப்பா டயபெட்டிஸ் ஃபுட் அல்சர் இருக்குன்னு அர்த்தம். காலை சுற்றி ஸ்வெல்லிங்கா இருக்கு, ரெட்னஸா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டயபெட்டிஸ் ஃபுட் அல்சர் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜ், உங்களால ஈஸியா டிடெக்ட் பண்ற முடியாது. உங்க காலை சுத்தி கெட்ட நாத்தம் அடிக்கும், பேட் ஸ்மெல் எல்லாம் வந்து பஸ் டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் ஃபுட் அல்சர் இருக்குன்னு அர்த்தம். உங்க காலில் வந்து எங்கேயாச்சும் பிளாக் டெட் கலர்ல ஏதாச்சும் ஸ்கின் இருக்கு, அதான் டெட் ஸ்கின் சொல்லுவாங்க, அப்படி இருந்துச்சுன்னா அது கேங்க்ரியான் ஸ்டேஜ்ல இருக்கு அர்த்தம். கேங்க்ரியான்லயே 2 கேங்க்ரியானுக்கு வெட்டு ட்ரைனா. இதை நான் தனியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் புரியுற மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு சொன்னா வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை வந்து நான் தனியா ஒரு வீடியோவே போடுறேன் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களால ஃபீலே பண்ண முடியாது, லாஸ் ஆஃப் சென்சேஷன். உங்களுக்கு தொட்டா கூட எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது, லைட்டா பின்ன வச்சு குத்துனா கூட உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா டயபெட்டிஸ் ஃபுட் அல்சர் இருக்குன்னு அர்த்தம். கால் வந்து எரியிற மாதிரியே இருக்கும், அப்படியே குத்துற மாதிரி திங்கிளிங் ஆற மாதிரியே இருக்கும். லாஸ் ஆஃப் சென்சேஷன் சொல்றீங்க, அப்ப இதெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க. இதுவும் ஒரு டைப் ஆஃப் டயபெட்டிஸ் ஃபுட் அல்சர்ல இருக்க ஒரு டைப். சிவியர் கேசஸ்ல இன்ஃபெக்ஷன் போன் வரைக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகி அது ஆஸ்டியோமைலிட்டிஸ் வரைக்கும் ஃபார்ம் ஆகும். ஆஸ்டியோமைலிட்டிஸ் ஒரு கண்டிஷன் டயபெட்டிஸ் ஃபுட் பேஷண்ட்ஸ்க்கு அதிகமாக வரும். அதுவும் என்ன நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன், ஆஸ்டியோமைலிட்டிஸ் தான். ஸோ போனில் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரும். ஸோ ஏர்லி ஸ்டேஜ்லேயே டிடெக்ட் பண்ணிடுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆஃப் டயபெட்டிஸ் ஃபுட் அல்சர்ல மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நியூரோபதி, இஸ்கெமிக், அப்புறம் நியூரோ இஸ்கெமிக்கா, அந்த மாதிரி 3 இருக்கு. இந்த 3மே என்னன்னு மொத்தம் பார்க்கலாம் நம்ம வாங்க. நியூரோபதி அல்சர்னா வந்து பெரிஃபரல் லாஸ் ஆஃப் சென்சேஷன், பெரிஃபரல் நர்வ்ல வந்து சென்சேஷன் வந்து லாஸ் ஆகிறதுனால இந்த டைப் ஆஃப் நியூரோபதி வந்து காஸ் ஆகுது. செகண்ட் ஒன் வந்து இஸ்டமிக் அல்சர். இஸ்டமிக் அல்சர்னா ஒன்றும் கிடையாது, அதே தான், அது பெரிஃபரல் நர்வு, இது பெரிஃபரல் ஆர்ட்ரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பிளட் ஃப்ளோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறதுனால இந்த டைப் ஆஃப் நியூரோபதி வந்து வருது. இந்த டைப் ஆஃப் டயபெட்டிஸ் அல்சர் வந்து வருது. நியூரோ இஸ்கெமிக்னா வந்து ரெண்டுமே போத் டேமேஜ் ஆஃப் நர்வ்ஸும் இருக்கும், டேமேஜ் ஆஃப் வெசல்ஸும் இருக்கும். ரெண்டுமே வந்து டேமேஜ் ஆகிறதுனால நியூரோ இஸ்கெமிக் அல்சர்னு சொல்லுவோம். இப்போ ட்ரீட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சுகரை கண்ட்ரோல் பண்றது. சுகரை கண்ட்ரோல் பண்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க டயபெட்டிஸ் பேஷண்டா இருக்கணும், டயபெட்டிஸ் ஃபுட் அல்சரா இருக்கட்டும், எந்த டைப் ஆஃப் டயபெட்டிஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அது என்ன மாதிரி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம், இன்சுலின் எடுத்துக்கலாம், ப்ராப்பர் டயட் மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாலே வந்து சுகரை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். செகண்ட் ஒன் ஊண்ட் கேர் பண்றது. ஊண்டு கேர்னா டாக்டர் வந்து ஊண்டை கிளீன் பண்ணுவாங்க. டெப்ரிமெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு டாக்டர் அது ஸ்டெரைல் ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ணுவாங்க. இது வந்து மேண்டிட்டரி, ரொம்பவே முக்கியமான விஷயம். ஊண்டு கிளீன் பண்றது டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப் தான் வந்து ஊண்டு கேர். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். சப்போஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா ஓரல் ஆர் ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொடுப்பாங்க, அதை எடுத்துக்கணும். ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அவாய்ட் ப்ரெஷர் ஆஃப் லோடிங்கா. ப்ரெஷரை வந்து கம்மிப்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டயபெட்டிஸ்க்குன்னு ஸ்பெஷலான ஃபுட்வேர்ஸ் இருக்கு, அது யூஸ் பண்ணலாம், ஷூஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் வந்து முக்கியமாக எந்த இடத்துல வந்து அல்சர் இருக்கோ அந்த இடத்துல வந்து ப்ரெஷரை வந்து ஆஃப்லோடிங் பண்ணும் போது உங்களுக்கு ஹீலிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக நடக்க ஹெல்ப் பண்ணும். ஃபிஃப்த் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி எப்போ வரும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷனு இந்த அல்சர் வந்து டீப்பாக ஸ்ப்ரெட் ஆகுது, போன்ஸில் கிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு லிகமெண்ட்ஸ் அதுல எல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா இந்த
சர்ஜரி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிளீனிங் சர்ஜரி சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணுவாங்க. சில கேஸ்ல வந்து ஆம்புடேஷனே பண்ணிடுவாங்க. எதனால ஸ்ப்ரெட் ஆச்சோ அந்த விரல் அந்த ஒரு பார்ட்டே வந்து ஆம்புடேஷன் பண்ணி எடுத்துருவாங்க. சில பேருக்குலாம் சோல் ஆஃப் தி ஃபுட்டை ஃபுல்லாவே எடுத்துருவாங்க. ஸோ இயர்லி கேரே வந்து ரொம்ப முக்கியமானது. இயர்லி கேரே நம்ம பண்ணிட்டு போயிடலாம். அந்த சர்ஜரிக்குலாம் போகணுமா நம்ம, இயர்லி கேர் பண்ணிட்டு போகலாம்ல நம்ம. சிக்ஸ்த் ஸ்டெப்ல பிசியோட ரோல் இப்போதான் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்புடேஷன்ஸு இல்லைனா ஏதாச்சும் சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அங்கே சர்க்குலேஷன் வந்து கம்மியாக இருக்கும். நார்மலாக இஸ்டமிக் கல்ச்சருக்குலாம் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கும். அதுக்கு பிசியோ வந்து லைட்டாக ஃபுட் எக்ஸசைஸ் கொடுப்போம். அதனால பூஸ்ட் பண்ணும் சர்க்குலேஷன்ஸை. இதனால சப்போஸ் இந்த சர்ஜரினால வந்து அவங்களோட கேட் பேட்டர்னே மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்டலஜிக் கேட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டைப் ஆஃப் கேட் அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வரலாம். ஆனால் கேட் பேட்டர்ன்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணால் வந்து ஒரு ஃபிசியோனால தான் வந்து ஒரு கேட் பேட்டர்னை இம்ப்ரூவ் பண்ண முடியும். எந்த ஒரு சர்ஜிக்கல்னாலையும் வந்து பண்ண முடியாது, எந்த ஒரு சர்ஜர்ஸ்னாலையும் பண்ண முடியாது. ஒன்லி a physio can improve the quality of life of patients. சூப்பரான ஹோம் ரெமிடி சொல்றேன் அண்ட் ஹெல்த் கேர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் டயபெட்டிஸ் ஃபுட் அல்சர் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இதை நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வந்து ஃபுட்டை வந்து ஹைஜீனாக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லூக் வார்ம் வாட்டரால் வந்து க்ளீன் பண்ணலாம். லூக் வார்ம் வாட்டர் இஸ் ஆல்சோ நோட்ஸா. நீங்கள் வந்து புதுசாக வாட்டர் பேர்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. வெதுப்பான தண்ணியில் வந்து காலை வந்து க்ளீன் பண்ணுறது தான் லூக் வார்ம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். மைல்டு சோப் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஆடான சோப்பு, துணி தேய்க்கிற சோப்பு அந்த மாதிரிலாம் சோப் யூஸ் பண்ணக்கூடாது காலுக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காலை வந்து நல்லா ட்ரை பண்ணுங்க. அதுவும் இந்த டோஸ்க்கு நடுவில் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இதை டோஸில் ஃபிங்கர்ஸ் இதே மாதிரி காலில் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டோஸ்க்கு நடுவில் இருக்கிற இடத்துல நல்லா ட்ரை பண்ணுங்க. நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணுங்க. இந்த ஃபுட் கிரீம்ஸ் இல்லைனா வந்து கோகனட் ஆயில்லாம் வந்து அப்ளை பண்ணுங்க. கிராக்கர்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்குலாம் இந்த மாய்ஸ்சரைசரை வந்து நான் சொல்றேன். முக்கியமா ஒரு விஷயம், சப்பல் போடாம எங்கேயுமே நடக்காதீங்க. பேர் ஃபுட்ல எங்கேயுமே நடக்கூடாது. அதுவும் ரஃப்பான சர்ஃபேஸ்ல நடக்கிறீங்கன்னா முக்கியமா ஷூ மாதிரி போட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து காலில் வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் போகாது, எந்த ஒரு அஃபெக்டுமே ஆகாது. அதே மாதிரி வீட்லயே நடக்கிறீங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டு நடங்க. எப்பவுமே தூங்குறதுக்கு முன்னாடி மிரர் முன்னாடி வச்சுட்டு உங்க சோல் ஆஃப் தி ஃபுட்ல வந்து ஏதாச்சும் கிராக்ஸு பிரேக்ஸு ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிட்டு, ஏதாச்சும் கலர் டிஸ்கலரேஷன் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தூங்குங்க. டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணால் ஸ்ட்ரிக்ட் டயட், சுகர் கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணாலே உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் ஆயிரும். நேச்சுரலாக ஹீலிங் ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டர்மரிக் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம், எல்லாம் ஆலிவேரா ஜெல் ஸ்மூத்தனிங் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் டாக்டர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இருந்தால் நீங்கள் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதே டீப்பாக உங்களுக்கு ஊண்டில் டீப்பாக இருக்கு, அல்சர் டீப்பாக இருக்குன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மலாக கிராக்கர்ஸ் தான் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுறதுக்கு விட்டமின் சி, ஜிங்க், ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் போது டிஷ்யூ ரிப்பேர் வந்து ஃபாஸ்டராக நடக்கும். டயபெட்டிஸ் ஃபுட் அல்சர் பேஷண்ட்ஸ் வந்து ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அப்போ தான் உங்களோட சர்க்குலேஷனு, உங்களோட லாஸ் ஆஃப் சென்சேஷன்லாம் கம்மியாகும். இப்போ நான் வந்து டிப்ஸ், குட்டி டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேர் ஃபுட்டில் நடக்கவே கூடாது, சாக்ஸ் போட்டு தான் நடக்கணும். ரெண்டாவது விஷயம், உங்களுடைய ஊண்டு வந்து ஹீல் ஆகலையா 3 to 5 டேஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆகலைன்னு அப்படின்னா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இயர்லி ரிடக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் டயபெட்டிஸ் இருந்தால் வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜிங்க்கு அந்த மாதிரி ஃபுட்ஸில் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் லாஸ்டா வந்து உங்களுடைய நெயில்ஸை வந்து ட்ரிம் பண்ணுங்க. முக்கியமா கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ட்ரிம் பண்ணும் போது ஏதாச்சும் லைட்டா கட் ஆனா கூட உங்களுக்கு செப்டிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் நம்ம டயபெட்டிஸ் ஃபுட் அல்சரை பற்றி நம்ம படித்தாச்சு. டயபெட்டிக் ஃபுட் அல்சர் வந்து ஒரு சீரியஸான ஒரு கண்டிஷன் தான், பட் ப்ரிவென்டபிள் கண்டிஷன் இது. ஸோ நீங்கள் இயர்லியாக டிடெக்ட் பண்ணும் போது உங்களுடைய ஃபுட்டை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து ஈஸியாக வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் டயபெட்டிஸ் ஃபுட் அல்சர்லேருந்து. உடல் நலம் தான் வாழ்க்கை நலம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தை நல்லா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், லைஃப் லாங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
அதனால ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.